கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. அதுபோல இப்பொழுது பெரியாழ்வார் பாடியிருக்கிற இதெல்லாம் கும்மி அடிக்கிறது போல. பாடி பற அப்படின்னா பற என்ன குதி, பாடி பாடிண்டே பற குதி, பாடிண்டே குதி, பாடிண்டே குதிங்கிறார். அனுபவத்துக்காக அனுபவிக்கிறது. நிறைய பாகவதாள் பாடி குதிச்சா எப்படி இருக்கு, நேத்திரானந்தமா இருக்கு இல்லையா? பார்க்க கொடுத்து வைக்கணுமே, பாக்கியம் வேணும். பாகவதாள் ஹரிபஜனை பண்ணி குதிக்கும் போது பார்க்கறதே பெரிய பாக்கியம். அதை பார்க்கறதுக்கு கொடுத்து வைக்கணுமே. என்னாதன் தேவி கன்றின்ப பூயாதாள் தன்னாதன் காணவே தன் பூமரத்தினை வண்ணாத புள்ளால் வலிய பறித்தீட்ட எல்நாதன் வன்மையை பாடிப்பற எம்பிரால் வன்மையை பாடிப்பற. என் நாதன் எம்பெருமான் தானே, எம்பெருமானத்தான் என் நாதன் சொல்றது. என் நாதன் எம்பெருமான் கண்ணபிரான், அவனுடைய தேவி சத்யபாமை. என் நாதன் தேவிக்கு அவள் ஆசைப்பட்டால் தனக்கு பாரிஜாத பூ வேணும் என்று. தேவிக்கு அன்று இன்ப பூயாதாள், பாரிஜாத புஷ்பம் தரேன்னு சொல்லி இருந்தான் கண்ணபிரான். ஒரு சந்தர்ப்பம் நேர்ந்தது. நரகாசுர வதம், பிராக்ஜோதிஷபுரம் வரையிலும் போகி நரகாசுரனை வதம் பண்ணுவதற்காக சத்யபாமையும் கூட அழைச்செண்டு போயிட்டான். இதனால் அவள் நன்னா சாரத்தியம் பண்ணுவள். அவளோட கூடவே போய் பிராக்ஜோதிஷபுரத்துல போய் யுத்தம் பண்ணினா. ஏன் பிராக்ஜோதிஷபுரம் போமானேன்னா, இந்த பாரிஜாதம் தேவலோகத்துல இருந்த பாரிஜாதத்தை நரகாசுரன் கலப்பிண்டு போயிட்டான். இப்ப நரகாசுரன் வீட்டு கொல்லையில இருக்கு அந்த பாரிஜாதம். இவளோ திடீர்னு பாரிஜாதம் வேணும்னு கேட்கிறா. அது இந்திரனுக்கு சொந்தம். இந்திரனுக்கு சொந்தம்னு கண்ணன் தான் கொடுத்தா. பாரிஜாதம் உண்டான இடம் திருப்பார்கடல். க்ஷீராப்தி மதனம் செய்யும் பொழுது காமதேனு கல்பக விரட்சங்கள்லாம் க்ஷீராப்தியில இருந்தானே உண்டாச்சு. கல்பக விரட்சம்தான் பாரிஜாதம், பாரிஜாதம் தான் கல்பக விரட்சம். அதுக்கு ரெண்டு பெயர். அது அங்கேனும் வந்ததும் இது இந்திரனுக்கு அப்படின்னு கொடுத்ததே பகவான் தான். இந்திரன் தன்னுடைய லோகத்துல தன் வீட்டு தோட்டத்துல கொண்டு நட்டு வச்சிருந்தான். நரகாசுரன் இந்திரனை தோற்கடிச்சு சில பொருள்களை அபகரிச்செண்டு போயிட்டான். இந்திரனுடைய கிரீடா பர்வதம், அதிதியினுடைய குண்டலம், இந்த பாரிஜாத விருட்சம், இவைகளெல்லாம் தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு போயிட்டான். தன் வீட்டுல கொண்டு வச்சுருக்கிறான். சத்யபாமே பாரிஜாதம் வேணும்னு இன்னைக்கு கேட்கிறா. அது எங்க இருக்குன்னு கண்ணனுக்கு தெரியும். அம்மா அவ கேட்டா போடி அசடே, இது சத்தியம் இதெல்லாம் சும்மா இருக்கா, அந்த பூவெல்லாம் கொண்டு வருது, பெரிய காரியம் அது, அதை போய் நீ கேட்காதே, எவ்வளவோ பூ ஆத்து கொல்லையில இருக்கு, பறிச்சு வச்சுக்கோ அப்படின்னு சமாதானம் பண்ணிருக்கலாமேனால், அன்று இன்ப பூ, இன்ப பூ அவள் ஆசைப்பட்டு கேட்டுட்டாளானால் அது மகாத்மாவா இருந்தும் கூட சாட்சாத் ராமரே மான பிடிக்க ஓடுறாரு. இவ ஆசைப்பட்டு கேட்டுட்டாங்கிறதுக்காக பீமசேன எப்பேற்பட்ட முரடன், அவனே பாஞ்சாலி கேட்டுட்டாங்கிறதுக்காக சௌகந்திக புஷ்பத்தை கொண்டு வரத்துக்கு அலகாபுரிக்கு போறா. இப்படி செய்வாளோ அப்படின்னால் அதுதான் புருஷோத்தமனுக்கு உள்ள லட்சணம். அதுக்கு அவள் அவ்வளவு அருமையா இருக்கிறான்னு அர்த்தம். பிரேம இல்லாம வேலை வாங்கினா ஒன்னும் போக மாட்டான். அந்த சுத்தமான பிரேமையினாலே அவளுக்கு ஏதாவது கொடுக்கணுங்கிற ஆசை ஏற்பட்டு விடுறதுங்கிறதுக்காக இன்பப்பூ என்று சொல்லுகிறார். ஈயாதாள் பாரிஜாதத்தை அபகரிச்சு விட்டான். நரகாசுரனை வதம் பண்ணினான். அதிதியினுடைய குண்டலங்கள், பாரிஜாதம், மணிபர்வதம் எல்லாவற்றையும், ஸ்வேதச்சத்திரம் உள்பட எல்லாவற்றையும் அபகரிச்சு கொண்டு அப்படியே நேர துவாரகைக்கு வந்துடலாமே. அதனுடைய சொந்தக்காரன் தேவேந்திரன்னா அவங்கிட்ட திருப்பி அதை கொடுக்கணும். கொடுத்துட்டு அவங்கிட்டேந்து வேணா வாங்கிக்கலாம் பாரிஜாத பூவை.
என்று நினைத்து நேர தேவலோகம் போய் தேவேந்திரன் இடத்துல கொடுத்தான். இந்திரன் சொன்னான், சந்தோஷப்பட்டான். கண்ணனை பார்த்து, கண்ணா நீ இன்னொரு 4-5 நாள் இருந்துட்டு போயேன் அப்படின்னு நான் தேவலோகத்துல. சரின்னு தங்கி விட்டான் பகவான். ஏக குடும்பமாக ஒரே ஆத்துலதான் எல்லாரும் இருக்கா. பூர்வ அவதாரத்துல இந்திரனுக்கு கண்ணன் தம்பி, எப்போ வாமனாவதாரத்துல. அதனால அம்பி இருந்துட்டு போய் ஒரு 4-5 நாள் அப்படிங்கிறான் தேவேந்திரன். ஏதாவது செஞ்சா அண்ணன் தம்பிங்கிற உறவு உண்டு, ஒண்ணு செய்யலைன்னா சண்டை வந்துடும். அதனால இவன் செஞ்சிருக்கானே, இவ்வளவையும் மீட்டு கொடுத்துருக்கிறானே, அம்பி 4-5 நாள் இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னாள். அதிதி தேவி தன்னுடைய நாட்டு பெண்ணாகவே சத்தியபாமாவை மடியில வச்சுண்டு கொஞ்சினாள். இந்திராணிய கூப்பிட்டாள், நீங்க 2 பேரும் அக்கா தங்க மாதிரி பழகுங்கோ என்று சொன்னாள். இந்திராணியும் சத்தியபாமாவும் எப்போதும் பேசின்றிருப்பள். ஆனால் இந்த பாரிஜாத புஷ்பத்தை காலையில மாலையில பறிச்சு பறிச்சு அழகா தொடுத்து பிச்சோடா போட்டு தன் தலையில சூட்டிப்பள். பக்கத்துல உள்ள ஒரு சுமங்கலி இவட்டுக்கு ஒரு க்ஷான் கிள்ளி கொடுக்க கூடாதா? யாருக்குமே பூ கொடுத்தா பக்கத்துல இருக்கிற சுமங்கலிக்கு கொடுத்துட்டு தலையில வச்சுக்கணும். பக்கத்துல கொடுக்க கூடாதோ? ஒரு நாளாச்சு 2 நாள் ஆச்சு, இது இவளுக்கு துவாரகையிலேருந்து கிளம்பினதுலேருந்து பாரிஜாதம் 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 உள்ள ஹிருதயத்துல குடஞ்சுட்டே இருக்கு. இதை தலையில வச்சுக்கிறத பார்த்துட்டு ஒரு நாள் கொடுக்க மாட்டாளா அப்படின்னு நினைச்சு விட்டு பாவம் வெக்கத்தை விட்டு கேட்டு விடுத்து. இந்த சத்தியபாமா ஒரு அசடு, வெக்கத்தை விட்டு கேட்டு விடுத்து, எனக்கு பாரிஜாத புஷ்பம் அக்கா, எனக்கு பாரிஜாத புஷ்பம் கொடுங்களேன். இதெல்லாம் மனுஷால் வச்சுக்க கூடாது அப்படின்னாள். நீங்க உட்காண்டா மனுஷாளுங்கிறா, நின்னுண்டா மனுஷாளுங்கிறா, பூ வச்சுக்கிறதுக்கு கூடவா மனுஷாள்? ரோசம் வரும் இல்லையா, கண்ணை கசிக்கண்டா அழுதுண்டு நிற்கிறாள். கண்ணபிரான் அங்கேன்னு வந்தான். ஏன் பாமா அழறே? உங்க மண்ணி என்னை எப்போதும் கரிச்சு கொட்டுறா. யாரு? இந்திராணி. என்ன சொல்றாள்? இதெல்லாம் மனுஷாள் மனுஷாளுங்கிறா. அப்படி ஒரு நமக்கு ஒரு ரோசம் இல்லையா? நாம் ஏன் மானம் கட்டி இங்க இருக்கணும்? பாரிஜாதம் கொண்டு வரதுக்காக தானே நம்ம வந்திருக்கிறோம். பின்ன ஏன் சும்மா நிற்கிறேன்? வா, நம்ம 2 பேரும் பாரிஜாதத்தை போய் புடுங்கலாம். நம்ம கொண்டு வச்ச பாரிஜாதம் தானே. இந்திரனுக்கு ஆரம்பத்துல க்ஷீராப்திலேருந்து நம்ம தானே க்ஷீராப்தி, நம்மாத்துலேருந்து தான் இந்திரனுக்கு கொடுத்தேன் பாரிஜாதத்தை. அப்புறமா அவனுக்கு ஏதோ நரகாசுரம் கொண்டு போயிட்டானேன்னு திருப்பி கொடுத்தேன். தொடக்கூடாதுன்னு சொன்னா அப்படி இல்லை, எடுத்துன்னு போயிடலாம் என்றார். சுருக்கி சொல்றார், என்னாதன் தேவிக்கு அன்று இன்பப்பூ ஈயாதாள். அந்த பாரிஜாதத்தை கொடுக்காதவள் யாருன்னாள்? இந்திராணி. தன்னாதன் காணவே. சுருக்கி சொல்றார். இது விஸ்தாரமாக ஹரிவம்சம் அப்படிங்கிற புராணத்துல விஸ்தாரமாக சொல்லப்படுறது இந்த கதை. தன்னாதன் காணவே ஈயாதாள் தன்னாதன் அப்படின்னு சேர்த்து அன்வயம். அதை கொடுக்காதவளுடைய நாதன் யாருன்னாள்? இந்திரன். இந்திரன் காணவேன் ஏன் சொல்றாருனால், அங்க கதை ரொம்ப அழகா இருக்கும். பாமாவும் தானுமாக சேர்ந்து அந்த மரத்தை புடுங்கன்னு புடுங்க, ஒரே கூச்சலா இருக்கு, தண்ணியை கொண்டு கொட்டு, அதை கொஞ்சம் கிளறி விடு. இவர் கூச்சலா போட்டு இருக்கு. இந்திராணி இப்படி சுத்தி பார்த்தாள். இப்படி பார்ப்பதும் தன்னாதனை கூப்பிடுறாள். இங்க வாரு சீக்கிரம் வாரு, இங்க வந்து பாரும்னு. என்ன ஐயோ, இதுகள் வந்து அடிக்கிற கூத்து, இந்த பாரிஜாதத்தையே கொண்டுன்னு போயிடும் போல இருக்கு. கிருஷ்ணா, தொடக்கூடாது. அதை ஏன் தொடக்கூடாது? தொடக்கூடாது அப்படின்னு சச்சி சொல்றா. இந்திராணிக்கு சச்சின்னு பேரு. அது எடுத்துன்னு போகணும்னு பாமா சொல்றாள. ஏன்னா அண்ணாவே மண்ணிக்கு அடங்கி கிடந்தா அப்ப இந்த ஆம்படி ஆளுக்கு அடங்கி இருக்க மாட்டானா? எடுத்துன்னு போகணுமே. பாகவதத்துல 3ய ஸ்கந்தத்துல சுருக்கமாக சொல்றார், கிரீடா மிருகோ நூனமயம் வதூனாம் அப்படிங்கிறார் பாகவதத்துல. இந்திராணியை ஆட்டி வைக்கிறபடி ஆடுவனாம் இந்த தேவேந்திரன். அதனால கிரீடா மிருகோ நூனமயம் வதூனாம், ஆட்டி வைக்கிறபடி ஆடுகின்றவன் என்று சொல்கிறார். அதனால அவன் பார்த்துண்டு நிக்கணும், அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. தன்னாதன் காணவேகே
அந்த இந்திரன் பார்த்துண்டு நிற்கும் பொழுதே ஈயாதாள் தன் நாதன் காணவே தன் பூமரத்தினை வன்னாத புல்லால் வலியப்பரிம் தேட்டக. கருட பகவான கூப்பிட்டார், இந்த பாரிஜாத விருட்சத்தை புடுங்கு நம்ம எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறார். வன்னாதன் நல்ல வன்மை உடைய நாத அப்படின்னா இந்த இடத்துல பெரிய தா இல்லை, நாத. நாதம்னா சாமகானம், சாமகான வடிவமா இருக்கக்கூடிய கருட பகவான். உச்சாரிதம் ஸ்தோம விதீர்ண சாம அப்படின்னு பாகவதம் சொல்றது. கருடனை சாமவேத ஸ்வரூபமாக சொல்லுகிறது ஆழ்வார். அதை சொல்றார். வல்லாத புள்ளாள் வலிய பறித்திட்ட. கருடனை விட்டு அதை புடுங்கு அப்படி என்னதும் கருடனுக்கு ஒரு பெரிய காரியமா? தன் அழகுனாலேயே அதை பிடுங்கி விட்டார். அந்த பாரிஜாத விருட்சத்தை எடுத்துட்டார், சத்தியபாமாவையும் ஏத்திண்டார். கருடன் மேலே ஜிம்முன்னு போறார். இந்திராணியும் இந்திரனும் பார்க்க, ஐயோ நம்மாத்துக்கு இருக்கிறத பிடிக்கிட்டு போயிட்டாளே. ஏன்னா இங்க என்ன முக்கியம், நான் காணவே அவன் காணும்படியாக எடுத்துட்டு போகணும். என் நாதன் ஆழ்வார் பெருமையா சொல்லிக்கிறார். ஏன்னால் என்னுடைய நாதன், அவனுடைய லீலையே அலாதினா அவனுக்கு ஈடே கிடையாதேங்கிறார். என் நாதன் வன்மையை பாடிப்பற. இது என்னவோ இது நந்தகோபன் புள்ளேன்னு மாடு மேய்ச்சென்று இருந்துட்டு இதனுடைய ஆட்சி சர்வலோகத்துக்கும் போறது. எல்லாரும் இந்திரன் வருணன் அக்னி யமன் உள்ள கைலாசபதி உள்பட வைகுண்டபதி உள்பட இதனுடைய அரசாட்சி. கடைசியில மாடு மேய்ச்சன் கடந்தா நந்தகோபன் புள்ள அப்படின்னு இருக்கக்கூடிய கண்ணன் என் நாதன் வன்மையை பாடிப்பற எம்பிரான் வன்மையை பாடிப்பற. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.